வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபூந்துரை, திருநெல்வேலி ஜங்ஷன். டாடா கோல்ட் பிளஸ் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 3 வரை வளையல் திருவிழா. டாடா கோல்ட் பிளஸ், நைனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், திருநெல்வேலி. நெல்லை டவுன் அரசு பொருட்காட்சி திடலில் கார்ட்டூன் லேண்டில் மாபெரும் பொருட்காட்சி. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை. குழந்தைகளை வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள். கொடி தோரணங்கள் இல்லை, கூச்சல் இல்லை, கட்டவுட்டிற்கு பாலபிஷேகம் இல்லை, உற்சாகம் தரும் செண்டை மேளம் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பிரபல நடிகரின் படம் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டதாக சரித்திரமும் இல்லை. ஆனால் இந்த சரித்திர சாதனையை உடைத்தெறிந்து துளியும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் சூர்யாவின் பசங்க 2 படத்திற்கு வரவேற்பு அளித்துள்ளனர். காரணம், மழை வெள்ளத்தினால் தமிழகம் அவதியுற்ற இந்த சூழ்நிலையில் தனது படத்தின் வெளியீட்டை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக திரையிட வேண்டும் என்று நடிகர் சூர்யா விடுத்த வேண்டுகோள்தான். சூர்யாவின் வேண்டுகோளை ஏற்று நெல்லையில் உள்ள சூர்யா ரசிகர்கள் மிகுந்த நாகரிகத்துடன் அமைதியான முறையில் பசங்க 2 திரைப்படத்திற்கு தங்கள் வரவேற்பினை வழங்கி அனைவரது பாராட்டுக்களையும் பெற்றுள்ளனர். நடிகர் சூர்யா நடிப்பிலும் தயாரிப்பிலும் உருவான திரைப்படம் பசங்க 2. இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் சில வருடங்களுக்கு முன் வெளிவந்த பசங்க திரைப்படம் சிறந்த சமூக அக்கறை கொண்ட திரைப்படமாக கருதப்பட்டது. இத்திரைப்படத்தின் 2வது பாகமாக பசங்க 2 திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைக்கதையாக பசங்க 2 திரைப்படத்தின் கதை அமைந்திருந்த காரணத்தினால் நடிகர் சூர்யா தானே தயாரித்து தானே நடிக்கவும் முன்வந்தார். எனவே இத்திரைப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் சென்னை மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் நடிகர் சூர்யா தனது பசங்க 2 திரைப்படத்தை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக வெளியிட அனுமதித்தார். அது மட்டுமின்றி நடிகர் சூர்யா 3 கிராமங்களையும் முழுமையாக தத்தெடுத்து சமூக சேவை ஆற்றி வருகிறார். அவரது கட்டளைப்படியே அவரது ரசிகர்கள் ஆடம்பரங்களை தவிர்த்து அமைதியான முறையில் பசங்க 2 படத்திற்கு வரவேற்பு அளித்தனர். நடிகர் சூர்யாவின் அறப்பணிகளை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பாம்பே திரையரங்கிற்கு வருகை தந்த ரசிகர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட தலைமை நற்பணி மன்ற தலைவர் சீனிவாசன், மாவட்ட பொருளாளர் ஜெயராஜ், பாளை நகர தலைவர் மணி, நகரச் செயலாளர் சக்திவேல், பாளை ஒன்றிய தலைவர் கார்த்திக், ஒன்றிய செயலாளர் அன்பு செல்வன், ஒன்றிய பொருளாளர் ஆறுமுக கார்த்திக், ராதாபுரம் திசையின் விளை மன்ற தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் விக்னேஷ், பொருளாளர் ராம் மற்றும் கிளை நிர்வாகிகள், ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சூர்யா ரசிகர்களின் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத வரவேற்பு பொதுமக்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் நெல்லை மாவட்ட பொருளாளர் ஜெயராஜ். இன்னைக்கு நற்பணி நாயகன் சூர்யா அவர்களின் தயாரிப்பில் வெளியே வந்திருக்க பசங்க 2 படம் குழந்தைகளுக்கான படமாக வெளியே வந்திருக்கும். இது காண வந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியும் சொல்கிறோம், எல்லாரையும் வரவேற்கின்றோம். அதுபோக இன்றைய இந்த படத்துக்கு அண்ணன் எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வெள்ள நிவாரணத்துக்கு செய்ய சொல்லி நாங்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கோம். நற்பணி நாயகன் சூர்யா அவர்கள் 3 கிராமங்களை தத்தெடுத்து அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பசங்க 2 படம் சூர்யாக்காக உள்ள படம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்காக உள்ள படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்கள் தலைவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எதுவுமே கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிறதுனால எங்கள் திருநெல்வேலி மன்றம் அவ்வளோ பேர் சேர்ந்து ஒன்றா இருந்து நாங்கள் எதுவுமே பண்ணாமல் வெள்ள நிவாரணம் பண்ணிக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு உதவி செஞ்ச அவ்வளோ பேருக்கும் நன்றி. திரைப்படம் பார்க்க வந்த அவ்வளோ சின்ன பசங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாங்களாம் சூர்யாவோட ஃபேன்ஸு. இந்த பசங்க 2 எப்படின்னா ஒரு ஃபேமிலி கான்செப்டாக இருக்கும்னு நினச்சி வந்திருக்கோம். சூர்யா நான் சொன்ன மாதிரி இந்த தடவை ஒரு பேனர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நல்ல ஜாலியான டைப், ஃபேமிலி என்ஜாய் பண்ண டைப்பாக பண்ணியிருக்கோம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.